வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க சுபாஷினி மிஸ் பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்ம லெசன் நம்பர் 2 ஆப்டிக்ஸ் லெசன்ல என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் பார்ட் மைக்ரோஸ்கோப், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், அது மட்டும் இல்ல டெலஸ்கோப் அண்ட் அதுல இருக்க 2 ப்ராப்ளம்ஸ் அதையும் பார்க்க போறோம். வாங்க இப்ப லெசனுக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மைக்ரோஸ்கோப் அப்படின்னாலே உங்க புக்ல வந்து பேஜ் நம்பர் எங்க இருக்குன்றத சொல்லிடுறேன், அதை எடுத்துக்கோங்க. உங்க புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 26ல இருக்கு. மைக்ரோஸ்கோப் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா உங்களுக்கு நமக்கு ஞாபகம் வருது சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸ்கிரீன்ல, இதுதான் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப். நம்ம தமிழ்ல பூத கண்ணாடின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை வச்சு வந்து நம்ம விளையாடுவோம். தென் வந்து ஸ்மாலா இருக்க ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கறதுக்கு யூஸ் பண்றதால திஸ் இஸ் கால்ட் அ சிம்பிள் மைக்ரோஸ்கோப். நம்ம இப்போ ஹையர் வெர்ஷனா காம்பவுண்ட் பார்க்க போறோம். சோ நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். Okay, so this is called compound microscope. Here you can see a girl looking into the eyepiece. எது வழியா பாக்குறாங்களோ அதுக்கு பேரு ஐபீஸ். இப்போ நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் சொல்லி தர போறேன். தென் அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் இது வந்து உங்களுக்கு 7 மார்க்ல வரும். ஓகேவா? அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. சோ இதான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இதுல நீங்க பார்க்கும்போது ஒரு கேர்ள் அது வழியா பாக்குறாளா, கண்ணு வழியா பாக்குறாளா, அது பாக்குற அதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேருனா ஐபீஸ். சோ இதுல 2 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஐலண்ட்ஸ் ஆர் ஐபீஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு பேரு தான் வந்து என்னன்னா ஐபீஸ். இதோ இங்க பாக்குறீங்க இல்லையா, இதோ இதுதான் வந்து ஐபீஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இது வந்து என்னன்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இல்ல ஆப்ஜெக்டிவ் பீஸ்ன்னு சொல்றாங்களே, இங்க ஆப்ஜெக்ட வைக்கிறாங்க. இந்த ஆப்ஜெக்ட வச்சு இது வழியா நம்ம அதை ஃபோக்கஸ் பண்றோம். அதனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஓகேவா? இதுக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இல்லைன்னா ஆப்ஜெக்டிவ் பீஸ் அப்படின்னு சொல்வீங்க. ஓகே, இது ரெண்டும் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது ஐ லென்ஸ், இது வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டுக்கு போறோம். இதுதான் ஒரு ஃபுல் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இப்படிதான் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸ்டாண்ட, அதை உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ என்னென்னலாம் இருக்குன்றத பாயிண்ட் வைஸ் கொடுக்குறேன். நீங்க அதை படிச்சுட்டாலே நீங்க உங்களால நல்லாவே எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இதுல வந்து பண்ண போறது கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் எழுத போறீங்க. இது பிக் கொஸ்டின்ல ரைட் த ஒர்க்கிங் ஆஃப் அன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னு கேட்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கன்சிஸ்ட் ஆஃப் 2 கான்வெக்ஸ் லென்சஸ். என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 கான்வெக்ஸ் லென்ஸ் இதுல இருக்கு. The lens with shorter focal length is placed near the object and lens with is called as objective lens or objective piece. இது என்னன்னு சொல்றாங்கன்னா அப்ஜெக்டிவ் லென்ஸ் எதை சொல்றாங்கன்னா எது வந்து லென்ஸ் வித் ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்ஸ். அப்ஜெக்டிவ் லென்ஸ்னானே இதுக்கு வந்து ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்மளால வந்து ஒரு லென்ஸை உருவாக்க முடியும். ஆனா வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஃபோக்கல் லென்த்ல உருவாக்கிட்டு அதிலேயே வந்து நம்மளால வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அதாலதான் என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து 2 லென்ஸை யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த்தும் இன்னொன்னு வந்து லார்ஜர் ஃபோக்கல் லென்த்தும் வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் நம்மளால இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல என்ன ஸ்லைட்ல வச்சிருக்கோமோ அதை பார்க்க முடியும். ஓகேவா? அப்போ ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் அப்படின்னா எதை சொல்லுவோம்னா ஆப்ஜெக்ட் வைக்கிறோம் இல்லையா, இது கிட்டக்க இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அந்த லென்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. இதுதான் வந்து ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த். அதோட ஃபோக்கல் லென்த் ஷார்ட்டா இருக்கும். ஃபோக்கல் லென்த் ஷார்ட்டா இருக்கிறதால என்னன்னா மேக்னிஃபிகேஷன் பவர் ஜாஸ்தியா இருக்கும். அடுத்தது the lens with larger focal length is placed near the observer eye is called eye lens or eyepiece. so இங்க இருக்கு பத்தியா, இது வந்து இங்க ஒரு லென்ஸ் இருக்கும். அதுக்கு என்னன்னா it is having larger focal length. So probably we has to call that as an eyepiece or eye lens. Next is both the lenses are fixed in a narrow tube with an adjustable provision. இது ரெண்டுமே வந்து ஒரு டியூப்ல ஃபிக்ஸ்ட் ஆயிருக்கு. இத எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம். வாங்க நெக்ஸ்ட்ல உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்ல உங்களுக்கு எப்படி அது ஒர்க் ஆகுதுங்கிறத பிரீஃபா சொல்லி தரேன். ஸோ ஏற்கனவே படிச்சது தான் நம்ம. இது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல என்ன இருக்கு, 2 கான்வெக்ஸ் லென்ஸ்னு படிச்சோமா, அந்த 2 லென்ஸ் இப்போ காமிக்க போறேன். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கான்வெக்ஸ் லென்ஸ், இது வந்து செகண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ 2 கான்வெக்ஸ் லென்ஸ் எங்க இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இப்போ? ஓகே, so first convex lens, இது வந்து second convex lens. The lens with shorter focal length is placed near the object and is called as objective lens or objective piece. அப்போ இங்க தான் வந்து ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்ண போறோம். அதால இந்த லென்ஸுக்கு பேர் என்னன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆர் ஆப்ஜெக்டிவ் பீஸ். இதோடைய ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும்னா ஷார்ட்டா இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க அடுத்தது the lens with larger focal length is placed near the observer's eye is called as eyepiece or
ஐ லென்ஸ். ஓகே, இங்க வந்து நம்ம ஐ வச்சு இது வழியா பார்க்க போறோம். இது பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ லென்ஸ் ஆர் ஐ பீஸ். ஓகே, இப்ப வாங்க இது வந்து நான் என்ன பண்றேன்னா ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் இந்த ஐ லென்ஸும் சரி இந்த ஐ பீஸும் சரி இது நடுவுல வந்து ஒரு டியூப் இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட், both the lenses are fixed in a narrow tube with adjustable provision. இத அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஃபோக்கல் லென்த்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால கிளியரா பார்க்க முடியும். ஓகே, சோ அப்போ இது பேர் என்னன்னு சொல்லி கொடுத்தேன், ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இதுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்தேன், ஐ லென்ஸ். அப்போ ஐய இந்த இடத்துல வைக்கணும், ஐ லென்ஸ் பக்கத்துல. ஆப்ஜெக்ட் எங்க வைக்கணும், இந்த இடத்துல வைக்கணும். சோ ஆப்ஜெக்ட் எங்க வச்சாச்சு, அடுத்தது ஐ எங்க வைக்கணும், இப்போ இந்த இடத்துல வைக்கணும். ஐய இங்க வச்சாச்சு. ஓகேவா, இப்போ இது ரெண்டும் அட்ஜஸ்டபிள் அப்படிங்கறதால both the lenses are fixed in narrow tube with an adjustable provision. இப்போ இங்க adjustable provisionல அது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல மூவ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். புரியுறதாமா நல்லா? ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், நான் உங்களுக்கு ரெண்டு லென்ஸை பத்தி சொல்லி கொடுத்தேன். ஒன்னு வந்து ஐ லென்ஸ், இன்னொன்னு வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இப்போ இதுல நீங்க பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் which is having shorter focal length. ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த்ல இருக்கு. இதை நம்ம ரூல் 1 2 3 படிச்சோம் இல்லையா, அதை அப்ளை பண்ணி எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த அதாவது அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து எப்படி வேலை செஞ்சு நமக்கு என்ன ஒர்க் பண்ணி அதோடைய இமேஜ் எப்படி கிடைக்குதுங்கிறத பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாமா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் எஃப் அண்ட் சி. எஃப்க்கும் சிக்கும் நடுவுல வைக்கிறேன். இங்க சி இருக்கு, இங்க எஃப் இருக்குன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவுல ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்றேன். லைக் ஸ்லைட்ல நான் வைக்கிறேன் இல்லையா, என்ன பார்க்க போறேனோ அதுதான் இது. அப்படி வைக்கும்போது ஐ ஹவ் டு அப்ளை போத் த ரூல்ஸ். என்ன ரூல் அப்ளை பண்ண போறோம், a line which passing parallel to that of the principal axis moves cut with that of the principal focus ன்னு படிச்சோம். இன்னொன்னு a ray which passes through the optic center moves undeviated பார்த்தோம் இல்லையா. அப்போ parallel போறது principal focus வழியா கட் ஆகும். அப்புறம் வந்து ஆப்டிக் சென்டர் வழியா போறது மூவ்ஸ் அன்டிவியேட்டட் படிச்சோம். ரூல் 1 இது. இப்ப நான் காமிக்கிறது. அடுத்தது ரூல் 2. இது ரெண்டும் சேர்த்து மீட் பண்ற இடத்துல வாட் யூ வில் பி கெட்டிங் இஸ் யூ வில் பி கெட்டிங் த இமேஜ், ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் கிடைக்கும். ஓகேவா, இது புரிஞ்சுதா? இப்போ இவ்வளவு நேரம் நீங்க இத படிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே என்ன, ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். போறது ஐபீஸ் ஆர் ஐ லென்ஸ் உடைய ஒர்க்க பார்க்க போறோம். இந்த வந்து ஐபீஸ் ஆர் ஐ லென்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர் ஆல்சோ யூ ஹேவ் டூ பிரின்சிபல் ஃபோக்கஸ், அதாவது பிரின்சிபல் ஃபோக்கல் பாயிண்ட் F1 அண்ட் F2 இருக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ் மேல. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா when an object is placed between principal focus. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எதை பார்க்குறோம்னா ஐபிஎஸை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதில் வந்து என்னன்னா when object is placed between principal focus and optic center, அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக் சென்டருக்கும் நடுவில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் கிடைக்கும். எப்படி கிடைக்கும், இப்போ பாருங்க நான் ஆப்ஜெக்ட் இது வைக்கிறேன் நான், அதாவது ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்றேன் எதுக்கும் நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக் சென்டருக்கும் நடுவில் வைக்கும் போது ஆஸ் பர் ரூல்ல ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல போய் கட் ஆகுது, இன்னொன்று வந்து கோஸ் அன்டிவியேட்டட் த்ரூ த ஆப்டிக்கல் சென்டர். இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகல. நம்ம மீட் பண்ற இடத்துல தானே நமக்கு வந்து இமேஜ் கிடைக்கும், இங்க மீட் ஆகல. ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ் ஐ எம் எக்ஸ்டெண்டிங் திஸ் டூ லைன்ஸ். எக்ஸ்டெண்ட் பண்றேன் பாருங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நவ் ஐ எம் கெட்டிங் ஏ வர்ச்சுவல் இமேஜ், virtual and erect image on the same side of the object. ஆப்ஜெக்ட் இருக்க அதே சைட்ல எனக்கு கிடைக்குது. கான்செப்ட் புரியுதா? நான் முன்னாடி சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ லென்ஸ் வச்ச பத்தி சொல்லி கொடுத்தேன். இப்போ இது வந்து சாரி முன்னாடி சொல்லி கொடுத்தது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ லென்ஸ் இல்லைன்னா ஐ பீஸ். சரிங்களா? இப்போ இது ஐ லென்ஸ் ஆர் ஐ பீஸ்னாலே இந்த மாதிரி வந்து இந்த லென்ஸ் இருக்கும். இது வந்து இதோடைய வேலை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐ லென்ஸ் உடைய வேலை என்ன பண்ணும், ஆப்ஜெக்ட் வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜா காமிக்கும்.
எது வந்து நம்ம பிளேஸ் பண்றோமோ ஆப்ஜெக்ட், இமேஜ் வந்து virtual and erect இமேஜா காமிக்கும். ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் ஐபீஸ் அப்புறம் வந்து ஆப்ஜெக்டிவ் பீஸ் இல்ல ஐலென்ஸ்னு சொல்லட்டுமா, ஐலென்ஸ் இல்ல ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி நமக்கு வந்து மேக்னிஃபைடா இமேஜ் கிடைக்குதுன்றத சொல்லி தர போறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகலெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்தது என்னன்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ல என்ன கிடைக்கும்? ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட் சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்கிரீன்ல இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபீஸ் ஆர் ஐலென்ஸ். இந்த ஐலென்ஸ்ல இருந்து என்ன கிடைக்குதுன்னா virtual and erect இமேஜ் கிடைக்கும் ஆன் த சேம் சைடுன்னு சொன்னேன். இப்ப இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. சொன்னீங்களா நம்ம? இது என்ன சொல்லுங்க பாப்போம். வெரி குட், ஐலென்ஸ். இந்த ஐலென்ஸ் ஒரு ஐபீஸ் இருக்குல்ல, அதுல இருக்க இமேஜ ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், இன்வெர்டடா இப்படி வச்சுக்கிறேன். எதுக்காக மிஸ் இப்படி வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் உங்களுக்கு புரியும் என்னன்னு சொல்லிட்டுனா, நான் என்னுடைய அப்ஜெக்டிவ் லைன்ஸ கொண்டு வந்து இதோட மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப பாருங்க. ஓகே, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் which is having shorter focal length. இது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ஐ லென்ஸ் which is having larger focal length. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸை கொண்டு வந்து இது எப்படி இருந்தது, இதான் நான் வச்சிருக்கேன் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எனக்கு இமேஜ் இந்த இடத்துல கிடைச்சது. இத வந்து நான் ஏபி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, நான் சொல்றத நல்லா நோட் பண்ணிக்கோ. இது வந்து ஏபி. ஓகேவா? இது வந்து ஏபி. இது வந்து என்ன ஆயிடுது, வர இமேஜ் பேரு ஏ டேஷ் பி டேஷ். சரிங்களா? சொல்றேன் பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏபின்னு வைக்கிறேன். வர இமேஜுக்கு வந்து ஏ டேஷ் பி டேஷ்னு வைக்கிறேன். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறேன், அந்த ஏ டேஷ் பி டேஷ எனக்கு என்னவா இருக்கு பாத்தீங்களா? என்னவா இருக்கு, அந்த ஏ டேஷ் பி டேஷ் அப்படியே கொண்டு வந்து என்னவா வச்சிருக்கேன் நானு, ஆப்ஜெக்டா வச்சிருக்கேன். எதுக்கு ஆப்ஜெக்டா வச்சிருக்கேன், ஐபீஸ்க்கு ஆப்ஜெக்டா வச்சிருக்கேன். அப்போ ஐபீஸ்க்கு ஆப்ஜெக்டா வைக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குது, virtual and erect இமேஜ் எப்படி இருக்கோ இந்த ஏ டேஷ் பி டேஷ் எனக்கு இந்த இடத்துல enlarged ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷ்னு கிடைச்சது. புரிஞ்சுச்சா? இப்ப ஏ டேஷ் பி டேஷ் ஏ டபுள் டேஷ் பி டேஷ்லாம் என்னன்னு புரிஞ்சுதா? திருப்பி இன்னொரு வாட்டி சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ லென்ஸ். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வைக்கிற ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுதுன்னா எனக்கு இமேஜ் கிடைக்குது. இந்த இமேஜ நான் வந்து ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஐ லென்ஸ் வழியா நான் பார்க்கும்போது. அப்போ இங்க கிடைக்கிறது இமேஜ். சோ இந்த இமேஜ் எனக்கு வந்து நல்லா எரக்ட் அண்ட் மேக்னிஃபைடா, எரக்ட்னு சொல்ல வேண்டாம், virtual and மேக்னிஃபைடா உங்களுக்கு வந்து கிடைக்குது. எப்படி இருக்கோ இங்க தலைகீழ இருந்ததுன்னா அதே தலைகீழ தான் வரப்போகுது. இங்க எப்படி இருக்கோ அதே இமேஜ் தான். ஜஸ்ட் உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டு நான் காமிச்சிருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கு வந்து நம்ம பேர் வைக்கணும் இல்லையா, அதனால தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஏபின்னு வச்சிருக்கேன், அப்புறமா இது ஏ டேஷ் பி டேஷ்னு வச்சிருக்கேன், அப்புறமா ஃபைனலா வர இமேஜ்க்கு வந்து நானு ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷ்னு வச்சிருக்கேன். இப்ப வாங்க அது எப்படி நான் உங்களுக்கு ஒன்னும். So first வந்து working பார்க்க போறோம். The object AB is placed at a distance slightly greater than the focal length of the objective lens. So first வந்து ஆப்ஜெக்ட வைக்கிறேன். எங்க வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். எங்கன்னா கொஞ்சம் எதை விட ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி at a distance slightly greater than the focal length of the objective. Objective length உடைய focal length விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி நான் ஆப்ஜெக்ட வைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா a real and inverted magnified image a dash b dash is formed on the other side of the objective lens. இப்ப கிடைக்கிறது தான் a dash b dash. ஓகேவா? the image behaves as an object for the eye lens. இப்போ இதான் eye lens. இது வந்து என்ன பண்ணும், இதுக்கு இமேஜா இருக்கு. எதுக்கு, இந்த இங்க கிடைக்குது இல்லையா, இது என்னது, இது இமேஜ். இந்த இமேஜ் இது பேர் என்ன, ஐ லென்ஸ். ஐ லென்ஸுக்கு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆச்சுன்னா the position of the eye lens is adjusted in such a way that the image a dash b dash falls with the principal focus of the eyepiece. இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
நகர்த்தி அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா இந்த இங்க இருக்கு இல்லையாப்பா, இங்க இருக்க இமேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா which falls within the principal, இந்த principal focus உள்ள. இதால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் வேற வேற கலர்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ல இருக்க பிரின்சிபல் ஃபோக்கஸ் ரெட் கலர் F1 and F2லயும், ஐபீஸ்ல இருக்க பிரின்சிபல் ஃபோக்கஸ் கிரீன் கலர் F1 and F2லயும் கொடுத்துருக்கேன். as per இந்த ரூல் படி இங்க வந்து it has to be placed at a distance greater than that of the focal length. focal length விட அது ஜாஸ்தியா வைக்கணும்னு வச்சாச்சு. இங்க என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, you have to keep the image in such a way that the principal focus adjusted the in lens such a way that the image AB falls within the principal focus உள்ள விடுற மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The eyepiece forms a virtual endrawn and erect image on the same side of the object. எப்படி அங்க இருக்கோ அதே மாதிரி நமக்கு வந்து என்ன கிடைக்குது, நம்ம எப்படி வந்து இங்க ஆப்ஜெக்ட வச்சோமோ அதே மாதிரி இங்க நமக்கு எரெக்டான இமேஜ் virtual ஆனா virtual enlarged and erect image on the same side of the object. ஆப்ஜெக்ட் வச்ச இதே சைடுல நமக்கு கிடைக்கும். பாருங்க, as per rule two rays ரெண்டும் join ஆகல, I am going to extend it. அதை extend பண்ணும்போது நமக்கு இங்க கிடைச்சிச்சு. Compound microscope has 50 to 200 times more magnification power than the simple microscope. So இதுல வர important point, இது 50 to 200 times magnification power ஜாஸ்தியா இருக்காம் எதை விட, simple microscope விட. So அப்ப இதுதான் ஒரு பாயிண்ட்னா, இதை எவ்வளவு தூரத்துக்கு வச்சிருக்கோம்னா 50 to 200 times magnification power ஜாஸ்தி. ஓகே, இதே தான் நான் உங்களுக்கு திருப்பி போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ ஒரு வாட்டி புரியலனாலும் அட்லீஸ்ட் நான் இப்ப 4-5 வாட்டி சொல்லும் போது நீ கேட்டாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். The object AB is placed at a distance slightly greater than the focal length. First point. A real inverted image is formed. இத முதல்ல எழுதிடுறீங்க. அடுத்தது, image behaves as a object for the eye lens. அந்த இமேஜ் தான் ஆப்ஜெக்டா இருக்குது ஐ லென்ஸ்க்கு. அது மட்டும் இல்ல, அடுத்தது என்ன, the position of the eye lens is adjusted such a way, இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இமேஜ் தான் ஆப்ஜெக்டா இருக்குல்ல, falls within the principal focus of the eyepiece. எங்க வைக்கணும்னா இந்த இமேஜ் falls within the principal focus of the eyepiece அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து உடனே என்ன கிடைச்சது, virtual enlarged and erect image on the same side கிடைச்சது. ஸோ இதுடைய மேக்னிஃபிகேஷன் பவர் என்னவா இருக்கும்னா 50 to 200 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்குமா எதை விட, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட. அடுத்தது வந்து உங்க புக்ல பாத்தீங்கன்னா டிராவலிங் மைக்ரோஸ்கோப் கொடுத்திருப்பாங்க. எங்க இதை யூஸ் பண்றாங்க, இட் இஸ் யூஸ் டு மெஷர் ஸ்மால் லென்த் வித் அக்யூரசி அட் த ஆர்டர் ஆஃப் 0.01 mm. சரிங்களா, அது மட்டும் இல்ல, ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் வெர்னியர். நம்ம வெர்னியர் காலிபர் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இட் ஒர்க்ஸ் வித் த பிரின்சிபல் ஆஃப் வெர்னியர்ல. இதோட லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு ஒன் வேர்ட்ல கேட்கலாம். அப்ப கேட்டா 0.01 mm எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பேஜ் நம்பர் 27 உங்க புக்ல இருக்கு. டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப், தென் வந்து டெலிஸ்கோப் இருக்கு, அதுக்கப்புறமா டைப்ஸ் ஆஃப் டெலிஸ்கோப் இருக்கு. டெலஸ்கோப் அப்படின்னும் போது இட் இஸ் அன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு சி த டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட். எதுக்காக, டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை பார்க்க யூஸ் பண்றோம். இட் வாஸ் இன்வென்டட் பை ஜோஹான் லிப்பர்ஷி இந்த இயர் 1608. யார் இதை இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்றத குறிச்சு வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், கலீலியோ மேட் டெலிஸ்கோப் டு அப்சர்வ் டிஸ்டன்ட் ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸை பார்க்கறதுக்காக கலீலியோ இன்வென்ட் பண்ணாரு. இந்த கலீலியோக்கு எப்படி வந்து இதெல்லாம் இன்வென்ட் பண்றதுக்கு, இந்த டெலிஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி ஐடியா வந்ததுன்னா, he got an idea from the spectacle maker who one day observed that the distance weathercock appeared magnified. தூரத்துல பார்க்கும்போது அந்த வெதர்காக் வந்து ரொம்ப பெருசா தெரிஞ்சிச்சு ஒரு லென்ஸ் வழியா பார்க்கும்போது. இதை வச்சுதான் வந்து அந்த ஒரு கடையில அவர் இருக்கும்போது பார்த்தாரு, ஸ்பெக்டக்கல் மேக்கர் கடை, கண்ணாடி கடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம். அதுல இருந்து தான் அவர் வந்து என்ன ஐடியா கிடைச்சு டெலஸ்கோப்பை வந்து கண்டுபிடிச்சாரு. இது மட்டும் இல்ல, கலீலியோ அப்சர்வ் த சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர் அண்ட் ரிங்ஸ் ஆஃப் சாட்டர்ன் த்ரூ திஸ் டெலஸ்கோப். இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாரு. தென் கெப்லர் வந்தாரு. கெப்லர் வந்து டெலஸ்கோப்பை 1611 இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டெலிஸ்கோப். இது அப்படியே பாயிண்ட்ஸை நீங்க அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உங்க புக்ல. டைப்ஸ் ஆஃப் டெலிஸ்கோப்பை பார்க்கும்போது டெலிஸ்கோப்பை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கிறோம். என்னன்னா, one is said to be refracting telescope, the other is said to be reflecting telescope. refracting telescopeல என்ன யூஸ் பண்றாங்க, லென்சஸ் யூஸ் பண்றாங்க. ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப்ல என்ன யூஸ் பண்றாங்க, மிரர்ஸை யூஸ் பண்றாங்க. அதுவும் என்னன்னா பாராபோலிக் மிரர்ஸை யூஸ் பண்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன், கேலியன் டெலிஸ்கோப், கெப்லரியன் டெலிஸ்கோப், அக்ரோமேட்டிக் ரிஃப்ராக்டர்ஸ் ஆர் சம் டெலிஸ்கோப்ஸ். அதே மாதிரி ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப்ஸ்க்கு என்ன கொடுத்திருக்கேன்,
Gregorian, Newtonian, Cassegrain telescope or some refracting telescope. Okay. அப்புறம் astronomical telescope இது வந்து உங்களுக்கு நீங்க அப்படியே புக்ல நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கேலியன் டெலஸ்கோப்னா என்ன, கெப்லரியன் டெலஸ்கோப், அக்ரோமேட்டிக் ரிஃப்ராக்டர்ஸ் அப்படிங்கறத நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான டெலஸ்கோப் உங்களுக்கு அதுல காமிப்பாங்க. அதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதுங்களாமா? அதே மாதிரி ரிஃப்ளாக்டிங் டெலஸ்கோப்ல மிரர்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க. அதுல என்னென்ன டெலஸ்கோப் இருக்குன்னா கிரெகோரியன், நியூட்டோனியன், கேசிகிரைன் டெலஸ்கோப் இதெல்லாம் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அது எப்படி இருக்கும்ன்றது தெரியும். or some reflecting telescope. அடுத்தது astronomical telescope used to view heavenly bodies. heavenly bodiesனாலே உனக்கு தெரியும், stars, planet, galaxy, satellites. அடுத்தது லாஸ்டா terrestrial telescope. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இமேஜ் எல்லாமே எப்படி இருக்குன்னா இன்வெர்டடா இருக்கும். அதனால நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸ்ல இருக்க ஆப்ஜெக்ட் நமக்கு பார்க்கிறதுக்கு இது சூட்டபிளா இருக்காது. லாஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இது அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம இந்த டெலஸ்கோப் வச்சு கேலக்சிஸ், பிளானட்ஸ், ஹெவன்லி பாடிஸ் எல்லாம் நல்லா பார்க்கலாம். ஆனா அது மட்டும் இல்ல, இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இட் இஸ் யூஸ் டு டேக் போட்டோகிராஃபி ஆஃப் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸும் எடுத்துக்கலாம். அண்ட் இட் கேன் பி வியூட் வித் லோ இன்டென்சிட்டி. ரொம்ப ஜாஸ்தி இன்டென்சிட்டி தேவைப்படும் இல்ல, லோ இன்டென்சிட்டிலே நம்மளால வந்து பார்க்க முடியும். பிரைட்னஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். தென் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் மெயின்டெனன்ஸ் நீடட். எப்பவுமே நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அதை என்னன்னா பார்த்துக்கணும்னா என்ன, அது பக்கத்துல நின்று பாக்குறது இல்ல, அதோடைய ஸ்க்ரூஸ் தென் அது இதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம வந்து தொடச்சி பார்த்து தென் அதுக்கு ஆயில் அப்ளை பண்ணி தென் அதுக்கு அதெல்லாம் தேவை. ஓகே, ஃப்ரீக்வெண்ட் மெயின்டெனன்ஸ் தேவை. இட் இஸ் நாட் ஈஸிபிளி போர்ட்டபிள். எங்க வேணாலும் நம்ம அப்படியே எடுத்துட்டு போற மாதிரி போர்ட்டபிளா கிடையாது. இதெல்லாம் தான் டெலஸ்கோப் உடைய டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இதோட உங்களுக்கு வந்து லெசன் நம்பர் 2 முடியுது. இதுல இருக்க ப்ராப்ளம்ஸ் புக் மட்டும் இருக்கு, அதோட முடிச்சுக்கிறேன் நான். So numerical problemsல என்னன்னா an object is placed at a distance of 20 cm from a convex lens of focal length 10 cm. Find the image distance and nature of the image கொடுத்திருக்காங்க. So always question கொடுத்துட்டாங்கன்னா you have to write the given. Object distanceனாலே u தெரியும், -20 போட்டுக்கணும். எதுக்கு, ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வைக்கிறோம், as per sign convention மைனஸ் போடணும். Focal length 10 cm கொடுத்துட்டாங்க. You know very well about the lens formula. 1 by f is equal to 1 by v minus 1 by u. Now we need only v. So 1 by v போது what will happen, this minus 1 by u when it goes to the left hand side it will become plus 1 by u. இப்படி போச்சுன்னு போது நீங்க என்ன பண்ணணும்னா இதுல u வேல்யூவும் v வேல்யூவை நீ கண்டுபிடிக்கணும். f ஆல்ரெடி தெரியும், u ஆல்ரெடி தெரியும், எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ற. இது வந்து என்ன பண்ற, LCM எடுக்கும் போது 10 into 20 will become minus 200 and cross multiply ஆகும்போது minus 20 plus 10 வரும். uv by u plus v by uv வரும் இல்லையா, அதுபடிதான். இப்போ இதுல வந்து -20 10 ஆனது -10, இங்க 200, 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1 by 20 வரும். மைனஸ் மைனஸ் கெட் கேன்சல்ஸ் ஆஃப். அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் 1 by v is equal to 1 by 20 னா v என்ன, ஜஸ்ட் இன்வெர்ட் பண்ணி எழுத போறீங்க. v is equal to 20 cm. இதுல இருந்து என்ன தெரியுது, the image is formed behind the lens. லென்ஸுக்கு அந்த சைடு, ஏன்னா பிளஸ்ல இருக்கு. nature of the image என்ன, real and inverted image. size என்ன, same size as that of the object. அவ்வளவுதான், ஈஸியா இருக்கா. an object is placed at a height of 3 cm at 10 cm from the concave lens of focal length. Focal length 15 cm. Find the size of the image. இங்க ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்க. ஒன்னு வந்து v கண்டுபிடி, இன்னொன்னு வந்து size of the image கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so object distance u as usual -10. why, because it is placed on the left hand side. focal length -15. why, because it is concave lens. அது மட்டும் இல்ல, height வந்து என்ன, 3 cm கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஆப்ஜெக்ட் உடைய ஹைட்ட கொடுத்திருக்காங்க, இமேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். then the object is placed between f and o. f and o க்கு நடுவுல இருக்கு. அப்ப இமேஜ் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. v என்னன்னு as usual formula 1 by f is equal to போடுற, f is substitute பண்ணோம், u substitute பண்ணோம். இந்த இடத்துல வந்து 1 by v is equal to 1 by f வருமா, அதுக்கு பதில் -15. 1 by u வருமா, அதுக்கு பதில் -10. இப்ப இங்க என்ன பண்ணோம், LCM எடுத்தீங்கன்னா 30 வரும். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை 15 2s are 30, அதால இங்க 2 வரும். 10 3s are 30, இங்க மல்டிப்ளை பண்ற 3 ஆல -3 வரப்போகுது. சோ இது -2 -5 5 1s are 5 6 are 30, அது 1 by 6 ஆயிடும். அப்ப இமேஜ் டிஸ்டன்ஸ் v என்னன்னு எழுதுவீங்க, மைனஸ் அப்படியே போட்டு 6 cm அப்படின்னு எழுதுவீங்க. ஓகே, இது ஏன் மைனஸ் வந்திருக்குன்னா சேம் சைடு ஆஃப் த ஆப்ஜெக்ட் இருக்க அதே இடத்துல தான் உனக்கு வந்து இமேஜ் கிடைக்கும். why, because it is concave lens.
இன்னொன்னு மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போறோம். m is equal to v by u which is equal to height of the image h2 by h1. லாஸ்ட் வீடியோலயே நான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ v னா என்ன, u னா என்ன அப்படின்றது. vங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ், அதே மாதிரி ஹைட் ஆஃப் த இமேஜ், அப்புறம் uங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், h1 னா ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ இதுல வந்து நம்ம h2 வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? -6 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம். அதாவது -6 நீங்க கிடைச்சது, அந்த -6 போட்டுடுறோம். இங்க வந்து என்ன பண்றோம், இந்த u உடைய வேல்யூ ஆல்ரெடி இங்க இருக்கு பாத்துக்கோங்க, -10 போட்டுடுறோம். போட்டுட்டு h2 by h1 இதை மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நான் எழுதி காமிக்கிறேன். ஸோ m is equal to v by u ன்னு இருக்கா, u உடைய வேல்யூ is equal to h2 by h1 ன்னு இருக்கும். இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா h2 மட்டும்தான். h2 மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும், நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், m is equal to v by u திருப்பி எழுதிட்டு நான் உங்களுக்கு நீட்டா காமிக்கிறேன். h2 by h1 எனக்கு தேவை இது மட்டும்தான். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா v into h1 by u is equal to h2. ஓகேவா? இப்போ v உடைய வேல்யூ என்ன சொல்லுங்க, -6. ஓகே, இன்டூ h1 உடைய வேல்யூ ஆல்ரெடி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பை u உடைய வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 -10. அப்போ 6 3s are 18 by -10. So minus minus get cancels off. 18 10 என்னும்போது ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்க போறீங்க. So what is your answer is 1.8 centimeter. நல்லா புரிஞ்சுச்சாமா இது வரைக்கும்? ஸோ இதோட உங்களுடைய செகண்ட் லெசன் முடியுது. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லெசன்ல நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.